வணக்கம். பொறுப்புமிக்க ஒரு பதவிக்கு அல்லது முக்கியமான ஒரு வேலைக்கு அல்லது நிறைவேற்றப்பட வேண்டிய இன்றியமையாத ஒரு கடமையை செய்வதற்கு யாரேனும் ஒருவரை நியமிக்க வேண்டும் என்று பார்த்தால் 4 கூறுகளை அவரிடத்தே நாம் கவனிக்க வேண்டும். முதலாவது அறம். நேர்மையாளனாக, அறநெறி தவறாதவனாக, ஒழுக்கத்தின் பார்ப்பட்டு ஒழுகக்கூடியவனாக, எச்சூழலிலும் முறையில செய்யாதவனாக அவன் இருக்கிறானா என்பதை பார்க்க வேண்டும். இரண்டாவது பொருள் மீது ஆசை. பலரும் ஒரு குறிப்பிட்ட நிலையில் இருக்கின்ற பொழுது நேர்மையானவராக, அற நெறி தவறாதவராக இருப்பார்கள். ஆனால் பொருள் சேர சேர அல்லது பொருள் இருக்கக்கூடிய இடத்திலே அவர்கள் பணியாற்ற அவர்களுடைய பண்புகளும் குணங்களும் மாறுவதற்கு வாய்ப்புள்ளது. பொருளின் மீது, முறையற்ற பொருளின் மீது, தவறான வழியில் சேர்க்கும் பொருளின் மீது அவர்களுக்கு ஆசை இல்லாமல் இருக்கிறதா என்பதை கவனிக்க வேண்டும். மூன்றாவதாக மிகுந்த இன்ப வேட்கை உடையவனாக இருக்கிறானா என்பதை பார்க்க வேண்டும். மது, மாது, சூது போன்ற சிற்றின்பங்களின் மீது அதிக நாட்டமுடையவர்கள், அவர்களுடைய மனநிலை எப்பொழுதும் ஒன்று போல இருக்காது. அதனால் அந்த பண்பையும் கவனித்து பணிக்கு நியமிப்பதற்கு முன்னால் பார்க்க வேண்டும். நான்காவது உயிரின் மீதான அச்சம். எவ்வளவு நேர்மையாளராக இருந்தாலும், பொருள் மீது ஆசை இல்லாதவராக இருந்தாலும், சிற்றின்ப வேட்கை இல்லாதவராக இருந்தாலும், உயிருக்கு ஒரு ஊறு என்று வருகின்ற பொழுது எதையும் செய்துவிட துணியக்கூடிய நிலை இருக்கிறது. ஆனால் ஏற்றுக்கொண்ட லட்சியத்திலே, கொண்ட கடமையிலே என் உயிர் போனாலும் பரவாயில்லை, நான் உறுதியாக இருப்பேன் என்ற உணர்வுடையவர்கள் யாரோ அவர்களை நம்பித்தான் ஒரு பணியை ஒப்படைக்க வேண்டும். தெரிந்து தெளிதல் என்ற அதிகாரத்தில் வள்ளுவர் கூறுகின்றார், அறம், பொருள், இன்பம், உயிரச்சம் 4 திறம் தெரிந்து தேரப்படும். ஏற்கனவே ஒரு காணொளியில் அறம், பொருள், இன்பம் இந்த 3 வரக்கூடிய திருக்குறள் என்று, ஒரே ஒரு திருக்குறள் என்று ஒன்றை சொல்லியிருந்தேன். அதன் பிறகு அன்பர் ஒருவர் சுட்டிக்காட்டினார், இந்த திருக்குறளிலும் அறம், பொருள், இன்பம் என்ற 3 வருகிறது என்று. அதனால் திருக்குறளில் 2 திருக்குறள்களில் அறம், பொருள், இன்பம் என்ற முப்பாலும் வருகிறது. நன்றி, வணக்கம்.